ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பூரிக்கு உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். பேன் சூடானதும் கடுகு கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. 2 பெரிய பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே தக்காளிக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன், மிளகாப்பொடி 1 டீஸ்பூன் ஃப்ரை பண்ணிக்கோங்க. பச்சை வடை போகிற வரைக்கும் ஃபுல்லாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுரு. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் நேரம் பச்சை வடை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். தண்ணி 1 ஸ்பூன் கடல மாவு போட்டு கரைச்சி வச்சு அதில் ஊற்றிடுங்க. இது நல்லா கெட்டியாகும். டேஸ்டியான உருளைக்கிழங்கு குருமா ரெடி.